முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதோ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு முள்ளங்கி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு, அடுத்தது 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு தீயாமல் வறுத்தெடுக்கணும். நல்லா வதக்கி எடுக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் பச்சையாக எடுத்துக்கோங்க, அதை அரைக்கும் போது போட்டுக்கலாம். வதக்கி எடுத்த மிளகாய், தக்காளி இதை சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி இதில் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தாளிப்பு, கடுகு, கறிவேப்பிலை தாளித்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முள்ளங்கி சட்னி ரெடி. இது தோசைக்கு நல்லாயிருக்கும்.